ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி முடிக்கு எப்படி ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன், அது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்தது, இது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிக்கிறேன், அந்த அழுக்கு எல்லாமே போகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுவி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரை கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் வைக்க போகிறோம். ஸோ 2 மணி நேரம் இந்த அரிசியில் தண்ணி அப்படியே ஊறிக்கிட்டே இருந்தால் தான் தண்ணியில் அரிசியில் இருக்கிற எல்லா நல்ல சத்துமே இறங்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். ஸோ இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சதை ஒரு 24லேருந்து, அதாவது ஒரு நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 24 to 48 hours இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே வெளியிலேயே இருக்கட்டும், அப்படியே வச்சுருங்க. 8 மணி நேரம் ஆச்சு. அதாவது 2 நாள் நான் அப்படியே இதை வெளில விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மேலே கொஞ்சம் ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். அதில் அரை டம்ளர் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அந்த அரிசி தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த அரிசி தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த அரிசி தண்ணி எப்படின்னா, 48 மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அதை நார்மல் தண்ணியில் இப்போ அரை கப் அரிசி தண்ணினா மீதி அரை கப் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும். ஷாம்பு போட்டுட்டு தலையை நல்லா அலசிட்டு அந்த ஈரத்தலை இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த அரிசி தண்ணியை ஊற்ற போகிறோம், ஒரு கண்டிஷ்னர் மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி அதை ஊற்றி அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி தான் அதை அப்ளை பண்ணணும். நல்லா அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே நல்லா மசாஜ் மாதிரி நல்லா அப்படியே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த தண்ணியை நம்ம தலையில் ஊற்றிட்டு. ஸோ இந்த ரைஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்ம ஹேரை ஸ்மூத்தாக்கும், ஹேரை வளர வைக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே நம்ம ஹேரை ஸ்மூத்தாக்குதா, இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னோடய ஹேர்லன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். 4 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ண அப்புறம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க உங்கள் தலையில். விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நல்லா தலையை அலசிக்கோங்க. இந்த அரிசி தண்ணி பட்ட இடம் எல்லாமே அரிசி தண்ணி தலையில் இருக்கக்கூடாது. நல்லா அதை எடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் டெக்ஸ்சரில் எந்த விதமான வித்தியாசமே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த ஸ்மெல் மட்டும் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை லாங் டர்மாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது போக நம்ம மசாஜ் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேர் ரெகுலராக மசாஜ் பண்ணுறோன்னு தெரியல. அட்லீஸ்ட் அரிசி வாட்டர், இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போதாவது நம்ம மசாஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மசாஜ் பண்ணுறது உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஹேரை க்ரோத் ஆக்க வைக்கும். அடுத்தது இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதோட ஸ்மெல் 48 மணி நேரம் நம்ம அதை அப்படியே வைக்கிறதுனால நல்லா புளிப்பேறி அந்த ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. அது நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியணும். உங்களுக்கு ஸ்மெல் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.